ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் அசூர் ஏடிபி பற்றி பார்க்க போகிறோம். அசூர் அட்வான்ஸ்ட் த்ரெட் ப்ரொடக்ஷன், அசூர் ஏடிபி. ஸோ இந்த அசூர் ஏடிபி எதுக்கு அப்படின்னா, இட் இஸ் எ செக்யூரிட்டி சொல்யூஷன் தான். நம்ம எப்படி கண்டிஷனல் ஆக்சஸ் பாலிசி பார்த்தோமோ, செக்யூரிட்டி டிஃபால்ட் பார்த்தோமோ, ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன் பாலிசியில் பார்த்தோமோ, அதே மாதிரி அசூர் ஏடிபி பார்த்தீங்க அப்படின்னு இட்ஸ் செக்யூரிட்டி சொல்யூஷன் தான். பட் இட் யூஸ்ட் இன் ஹைப்ரிட் என்வரான்மெண்ட். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, கிளவுடில் மட்டும் கிடையாது, ஆன் ப்ராம்லே யூஸ் பண்ணிக்கலாம், ஹைப்ரிட் என்வரான்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைப்ரிட் என்வரான்மெண்ட்டில் இருக்க யூசர்ஸ், டேட்டாஸ், ரிசோர்ஸஸ் இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அசூர் ஏடிபியை அஸ் எ செக்யூரிட்டி சொல்யூஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இது மெஷின் லேர்னிங்கும் பிஹேவியர் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுது. ஐடென்டிஃபை சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டி. ஆன் ப்ராம் ஆக்டிவ் டைரக்டரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் யூஸராக கொஞ்சம் குரூப்ஸில் இருக்கும், அதில் லாகின்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணும் உங்களுக்கு, இது ஐடென்டிஃபை சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டி, டிடெக்ட் அண்ட் ஐடென்டிஃபை அட்வான்ஸ் அட்டாக்ஸ். இப்போ வர உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு ஃபிஷிங்கு, ஸ்பேமிங்கு, இது மாதிரி ஏகப்பட்ட த்ரெட்ஸ் வருதுல. லேட்டஸ்ட்டாக என்னென்ன த்ரெட் அதை என்ன பண்ண உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணும். டிடெக்ட் அண்ட் ஐடென்டிஃபை மலிசியஸ் ஆக்டிவிட்டீஸ். இது மாதிரி மலிசியஸ் ஆக்டிவிட்டீஸ், ரேன்சம்வேர், இது மாதிரி ஏதாவது அட்டாக் வந்து அதையும் என்ன பண்ண உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணும். இட் ப்ரொடெக்ட் அசூர் ஏடி ஐடென்டிட்டிஸ் அண்ட் கிரெடென்ஷியல். நம்ம சொன்னால் இது வந்து ஹைப்ரிட் என்வரான்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படின்னா ஆன்ப்ராம் ஏடி மட்டும் கிடையாது, அசூர் ஏடியில் இருக்கிற ஐடென்டிட்டிஸு, கிரெடென்ஷியல், குரூப்ஸ் எல்லாமே என்ன பண்ணாது ப்ரொடெக்ட் பண்ணும். ப்ரொவைட் இன்சிடென்ட் ரிப்போர்ட். இந்த அசூர் ஏடிபி பார்த்தீங்க அப்படின்னா இதோட போர்ட்டலில் இருக்கும், அசூர் ஏடிபி போர்ட்டலில் இருக்கும். அந்த போர்ட்டலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி காட்டும். இது என்ன பண்ணும் உங்களுக்கு, அசூர் ஏடிபி வந்து பிஹேவியர் ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிக்கும். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணும் உங்களுக்கு யூசர் அக்கௌண்ட் ஆக்டிவிட்டீஸு, காம்ப்ரமைஸ்டு யூசர்ஸு, அட்வான்ஸ் த்ரெட்ஸு, மலிசியஸ் இன்சைடர்ஸு, இதெல்லாம் என்ன பண்ணும் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த என்வரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹைப்ரிட் தான் யூஸ் பண்ணுறாங்க. பியூர் கிளவுடு போகிறவங்க ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்ப்ரம் என்வரான்மெண்ட் யூஸ் பண்ணுற அவங்களும் கம்மி தான். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் எது இப்போ ஒரு 70% கம்பெனிஸ் எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹைப்ரிட் என்வரான்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் அசூர் ஏடிபி? அசூர் அட்வான்ஸ் த்ரெட் ப்ரொடக்ஷன் என்னது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கிளவுட் பேஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அசூர் த்ரெட் அனலிட்டிக்ஸ். அசூர் த்ரெட் அனலிட்டிக்ஸ் இருக்கு, ஏடிஏன்னு சொல்லுவாங்க. அதோட கிளவுட் பேஸ்ட் வெர்ஷன் தான் நம்ம அசூர் ஏடிபின்னு சொல்லலாம். ஸோ ஏடிஏ இருக்குல்ல, அசூர் த்ரெட் அனலிட்டிக்ஸ் இருக்குது, அதில் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதே மெத்தட் தான் இதுலையும் யூஸ் பண்ணுறாங்க, அசூர் ஏடிபி யூஸ் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அசூர் ஏடிபி எதுக்கு அப்படின்னு டிசைன்ட் ஃபார் ஹைப்ரிட் என்வரான்மெண்ட். இது வந்து உங்களுக்கு வந்து அட்டாக்ஸ் வருது, த்ரெட்ஸ் வருது அப்படின்னா அதில் பிளாக் பண்ணாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த ரிப்போர்ட் என்ன பண்ணும் உங்களுக்கு, இது மாதிரி அட்டாக் ஆச்சு அப்படின்னு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி காட்டும். இவ்வளோ யூசர் அக்கௌண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுங்க இஷ்யூவில் இருக்குது, ஹை ரிஸ்கில் இருக்குது, இது மாதிரி அட்டாக்ஸ் இது மாதிரி வந்தது அப்படின்னா போஸ்ட் ப்ரீச் தான் என்ன பண்ண உங்களுக்கு காட்டும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண அட்டாக் வந்துச்சுன்னா வந்து பிளாக் பண்ணுறா ஒர்க் பண்ணுறா அப்படின்னா அதெல்லாம் பண்ணாது. அசூர் ஏடிபி என்பது இது போஸ்ட் ப்ரீச் அலர்ட்டிங் ஃபோக்கஸ்ன்னு சொல்லலாம். ஹவு டு இன்ஸ்டால் அசூர் ஏடிபி? அசூர் ஏடிபி எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அசூர் போர்ட்டல் இருக்கும், அசூர் ஏடிபி போர்ட்டலில் இருக்கும். அந்த போர்ட்டலில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அசூர் ஏடிபி இன்ஸ்டன்ஸை நம்ம செட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா சென்சார் இருக்குது, உங்களுக்கு அசூர் ஏடிபி சென்சார் இருக்குது. அந்த சென்சாரை ஆன் ஃப்ரம் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலர் இருக்குல்ல, அதில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அந்த சென்சார் என்ன பண்ணோம், அந்த டொமைன் கண்ட்ரோல் வந்து எல்லா ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் கேதர் பண்ணி கிளவுடில் இருக்கிற அசூர் ஏடிபி சர்வீஸ்க்கு அனுப்பிச்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வெர்ஷனும் அவைலபிள் இருக்குது. ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அப்படின்னா நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், ஆன் ப்ரமில் இருக்க ஏடி சர்வரில் தான் நம்ம என்ன பண்ணுங்க சென்சாரை இன்ஸ்டால் பண்ணுவோம். அதுதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி உங்கள் கிளவுடில் இருக்க சர்வீஸ்க்கு அனுப்பிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாத நீங்கள் என்ன பண்ணலாம், நார்மல் மெம்பர் சர்வரில் நீங்கள் என்ன பண்ணலாம் சென்சாரை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அது மூலியம் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம்.
ஒரே ஒரு டிசி மட்டும் நீங்க இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. மல்டிபிள் சென்சார, மல்டிபிள் டொமைன் கண்ட்ரோலர்ஸ்ல, மல்டிபிள் சர்வர்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணி நீங்க மானிட்டர் பண்ணலாம். அதே மாரி இதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, கெப்பாசிட்டி டூல்ஸ் இருக்குது. கெப்பாசிட்டி பிளானிங் டூல்ஸ் இருக்குது. அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ டிஃபெண்டர் ஃபார் ஐடென்டிஃபையிங் சைசிங் டூல்னு ஒண்ணு இருக்குது. அந்த டூல் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்? கெப்பாசிட்டி பிளானும் பண்ணலாம். இன்ஸ்டாலேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஃபார் ஐடென்டிட்டி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு டெமோ வீடியோன்னு பார்ப்போம். இது முடிஞ்ச அப்புறம் என்ன பண்ணுவாங்க, டெமோ வீடியோ பார்ப்போம். அதில என்ன பண்ணுவான், எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படின்னு பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஃபார் ஐடென்டிட்டி எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு பார்ப்போம். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பாருங்க. இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டிஃபெண்டர் ஃபார் ஐடென்டிட்டி இன்ஸ்டன்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிஃபெண்டர் ஃபார் ஐடென்டிட்டி portal.atp.azure.com portal.atp.azure.com இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதுதான் என்ன பண்ணுங்க, டிஃபெண்டர் ஃபார் ஐடென்டிட்டி போர்ட்டலு. இந்த போர்ட்டல்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், டிஃபெண்டர் ஃபார் ஐடென்டிட்டி இன்ஸ்டன்ஸ நம்ம கிரியேட் பண்ணுவோம் முதல்ல. நீங்க லாகின் பண்ணாம அது ஆட்டோமேட்டிக்கா கேட்கும். நம்ம டெமோ லேப்ல பார்க்கலாம். அந்த இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்ண அப்புறம் என்ன பண்ணும் உங்களுக்கு, அது ஆப்ஷன் கொடுக்கும். டவுன்லோட் சென்சார் அப்படின்னு என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். அப்ப நீங்க அந்த சென்சார டவுன்லோட் பண்ணி மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதே மாரி அங்க தான் எல்லா டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி உங்களுக்கு கிளவுட்ல இருக்க கிளவுட் ஏடிபி சர்வீஸ்க்கு அனுப்பிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கிரியேட் டிஃபெண்டர் ஃபார் ஐடென்டிட்டி இன்ஸ்டன்ஸ். 2வது என்ன பண்ணீங்க, இது கனெக்ட் டு ஆன் ஃப்ரம் ஆக்டிவ் டைரக்டரி. 3வது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டிஃபெண்டர் என்ன பண்ணுவாங்க, சென்சார டிஃபெண்டர் ஃபார் ஐடென்டிட்டி சென்சார நீங்க என்ன பண்ணணும், டொமைன் கண்ட்ரோலர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். 4வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் டிஃபெண்டர் ஃபார் ஐடென்டிட்டி சென்சார் ஆன் யுவர் டொமைன் கண்ட்ரோலர். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க, அசூர் போர்ட்டல்ல போயிட்டு கிளவுட்ல போயிட்டு இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்ணணும். டிஃபெண்டர் ஃபார் ஐடென்டிட்டி இன்ஸ்டன்ஸ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன் ப்ரெம்ல ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலர்ல கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னா, டவுன்லோட் சென்சார் பேக்கேஜை டவுன்லோட் பண்ணணும் டொமைன் கண்ட்ரோலர்ல. அதுக்கப்புறம் டொமைன் கண்ட்ரோலர் நீங்க என்ன பண்ணணும், அதை இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மானிட்டர் அண்ட் மேனேஜ் த மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஃபார் ஐடென்டிட்டி. மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஃபார் ஐடென்டிட்டியை நம்ம என்ன பண்ணலாம், மானிட்டர் பண்ண மேனேஜ் பண்ணலாம். இதுவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெமோ வீடியோல பார்ப்போம். ஸோ நம்ம என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மானிட்டர் எங்க பண்ணுவோம் அப்படின்னா, கிளவுட்ல இருக்கிற மைக்ரோசாஃப்ட் 365 அசூர் ஏடிபி போர்ட்டல் இருக்கா, அதுதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதெல்லாம் பார்ப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, சென்சார் அண்ட் சர்வீஸ் இன்ஸ்டன்ஸ். சென்சார் இருக்கு பார்த்தீங்களா, ஆன் ப்ரெம்னா ஏடியில் இருக்குல்ல, இன்ஸ்டால் பண்ண சென்சார் இருக்குல்ல, அந்த சென்சாரோட ஹெல்த்தையும் நம்ம கிளவுட்ல கான்ஃபிகர் பண்ண அந்த இன்ஸ்டன்ஸனோட ஹெல்த்தையும் டிஃபெண்டர் ஃபார் ஐடென்டிட்டி இன்ஸ்டன்ஸோட ஹெல்த்தையும் நம்ம என்ன பண்ணலாம், மானிட்டர் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சென்சாரோட ஹெல்த் இஷ்யூ எதாவது இருந்ததுன்னா அதுவும் டொமைன் கண்ட்ரோலர் இருக்கு பார்த்தீங்களா, அதில் சிங்கிங் ஆக்டிவிட்டி இருக்குங்களா, அது என்ன பண்ண உங்களுக்கு அசூர் ஐடி கனெக்ட் பண்ணியா கிளவுட் சிங்க் ஆகும்ல, அந்த சிங்கிங் ஆக்டிவிட்டி ஹெல்த்தையும் என்ன பண்ண உங்களுக்கு மானிட்டர் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஆன் ப்ரெம்ல இருக்க டொமைன் கண்ட்ரோலர் இன்ஸ்டால் பண்ணீங்க சென்சாருக்கு ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்க சின்ன சின்ன அப்டேட் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகி அப்டேட் டேட்ல இருக்குது. சும்மா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டெமோ லேப் பார்க்கலாம். அசூர் ஏடிபி ஆர்கிடெக்சர், அசூர் அட்வான்ஸ் த்ரெட் ப்ரொடக்ஷன் ஆர்கிடெக்சர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, கிளவுட்ல இருக்கிற அசூர் ஏடிபி சர்வீஸ் இது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆன் ப்ரெம்ல பார்த்தீங்க அப்படின்னா டொமைன் கண்ட்ரோலர் இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்க, அசூர் ஏடிபி சென்சார் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இந்த சென்சார் ஆனோம்னா டொமைன் கண்ட்ரோலர் இருக்க டிராஃபிக் ஈவெண்ட்ஸ் எல்லாமே டேட்டாலாம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி என்ன பண்ண கிளவுட்ல இருக்க சர்வீஸ்க்கு அனுப்பிச்சு வைக்கும். கிளவுட் என்ன பண்ணும் உங்களுக்கு, அசூர் ஏடிபி கிளவுட் சர்வீஸ் என்ன பண்ணும் உங்களுக்கு, மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஏடிபி இருக்கு, அது கூட என்ன பண்ணும் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்கு. அசூர் ஏடிபி போர்ட்டல்,
அத போட்டா தான் நம்ம யூசர் என்ன பண்ணுவாரு? லாகின் பண்ணி பார்ப்பாரு. Azure ADP சென்சார். இந்த சென்சார் நமக்கு ஆன் ஃப்ரம் ADல இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். Azure ADP கிளவுட் சர்வீஸ். இது என்ன பண்ணும் உங்களுக்கு? இது கிளவுட்ல இருக்க சர்வீஸ் இது. மொத்தம் 3 இருக்கு. Azure ADP போர்ட்டல் தான் உங்களுக்கு என்ன பண்ணும்? portal.adp.azure.com. இங்க தான் என்ன பண்ணீங்க? Azure ADP போர்ட்டல் தான் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, Azure ADP இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்ணீங்க. மானிட்டர் பண்ணலாம். அதே மாரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். Azure ADP சென்சார் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன் பிரெமிஸ் டொமைன் கண்ட்ரோலர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இதுதான் என்ன பண்ண இருக்கும்? டொமைன் கண்ட்ரோலர் டிராஃபிக் ஃபுல்லா அனுப்பிச்சு வைக்கும். அதுக்கப்புறம் ADP கிளவுட் சர்வீஸ். இது என்ன பண்ணும் உங்களுக்கு? Azure இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு ரன்னிங்ல இருக்கா? இது என்ன பண்ணும் உங்களுக்கு? Microsoft Defender ADP கூட கனெக்ட் ஆகும். Azure ADP கிளவுட் சர்வீஸ் என்ன பண்ணும்? இங்க பாருங்க. அது என்ன பண்ணும்? இமெயில் நோட்டிஃபிகேஷன் அனுப்பும். அதே மாரி நீங்க என்ன பண்ணலாம்? டொமைன் கண்ட்ரோலர் இருக்க சென்சார் இருக்குல்ல, Azure ADP சென்சாரு. அதோட டீட்டெயில நீங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு? SIEM ஆர் ரேடியோ சர்வருக்கு அனுப்பிச்சு வைக்கலாம். அதே மாரி நான் அங்கேருந்து என்ன பண்ணேன் உங்களுக்கு? VPN வழியாவும் உங்களுக்கு டேட்டாவ கலெக்ட் பண்ணிக்கலாம். செட்டிங் அப் Azure ADP இன்ஸ்டன்ஸ். ஸோ Azure ADP நீங்க யூஸ் பண்ணணும் அப்டின்னா உங்களுக்கு லைசென்ஸ் வேணும். என்ன லைசென்ஸ் வேணும்? என்டர்பிரைஸ் மொபைல் பிளஸ் செக்யூரிட்டி EMS லைசென்ஸ் சொல்லுவாங்க. இது E5 இந்த E3 இருக்கு. இந்த லைசென்ஸ் வேணும். அப்படி இல்லன்னா Microsoft 365 E5 லைசென்ஸ் வேணும். Azure ADP டேட்டா சென்டர்லாம் எங்க இருக்கு அப்டின்னா, மேக்ஸிமம் யூரோப்ல இருக்கு, நார்த் அமெரிக்கால இருக்கு, ஏசியால இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க? கிளவுட்ல portal.adp.azure.com போவீங்க. லாகின் பண்ணீங்க. அப்ப நீங்க அங்க போயிட்டு நீங்க என்ன Azure ADP இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணீங்களா? இது என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டெனன்ட்ல பக்கத்துல எங்க ADP சர்வர்ஸ் இருக்கோ, அந்த சர்வர்ல போய் என்ன பண்ணும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கும்.